2004ல யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் அதோட 400 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு அலோகேட் பண்றாங்க. எதுக்குன்னா ஸ்போர்ட்ஸ் அகாடமி டெவலப் பண்றதுக்காக. ஆனா அதுல நிறைய பிரச்சனை வர்றதுனால ஆல்மோஸ்ட் 2 decades வந்து கேஸ் நடக்குது. அதுக்கப்புறமா வந்து தெலுங்கானா கவர்மெண்டே அந்த லேண்டை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. 2024 ஜூன்ல தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஜியோ அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த 400 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டை வந்து நாங்க தெலுங்கானா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷனுக்கு வந்து அட் த ரேட் ஆஃப் 75 crores per acre நாங்க விக்கிறோம். அவங்க அந்த லேண்டை டெவலப் பண்ணி ஆக்ஷன் பண்ணுவாங்க ஐடி அண்ட் மிக்ஸ்ட் யூஸ்க்காக அப்படின்னு சொல்லி அந்த ஜியோல அனௌன்ஸ் பண்றாங்க. மார்ச் 31st அந்த ஃபாரஸ்ட் ஏரியால கிளியரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வித்தின் 2-3 days ஆல்மோஸ்ட் 100 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இத கண்டிச்சு யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து April 2 அன்னைக்கு தெலுங்கானா ஹைகோர்ட்ல வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும் போது ஹைகோர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஆர்டர் பண்ணிருந்தாங்க இந்த ப்ரொசீஜரை ஹால்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா April 3 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சோமோட்டோல இந்த கேஸை அவங்க விசாரிக்க எடுத்துக்கிட்டாங்க. அதை விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் தெலுங்கானா ஹைகோர்ட்டை வந்து 3:30க்குள்ள அந்த லொகேஷன் போய் விசிட் பண்ணி நீங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆல்சோ போட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோகிராஃப்ஸ் ஆஃப் த பிளேஸ் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்றாங்க. அது வரைக்குமே அங்க வந்து மரங்கள் எதுவும் வெட்டப்படல, அங்க இருந்த குட்டி குட்டி ஷ்ரப்ஸ் மட்டும் தான் வந்து வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேட் சைட் கவுன்சில் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. போட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோகிராஃப்ஸ்ல நிறைய மான்கள் மயில்கள் எல்லாம் இருந்தது வந்து ஜட்ஜஸ் வந்து பாக்குறாங்க. அதனால எந்த ஒரு ப்ரொசீஜரையும் இதுக்கப்புறம் நீங்க அங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்க வந்து இப்போதைக்கு இருக்கிற மரங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் தான் நீங்க பாக்கணும். இதையும் மீறி நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தெலுங்கானாவை வந்து அங்கேயே ஒரு டெம்பரரி பிரிசன் கிரியேட் பண்ணி அங்கேயே இம்ப்ரிசன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியும் ஜட்ஜஸ் ஆர்டர் பண்றாங்க. சோ இப்போதைக்கு இந்த ப்ரொசீஜர் ஹால்ட்ல இருந்தாலும் ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கலாம். யூசுவலி ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட் டெவலப் பண்றோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணணும். அதை நீங்க கண்டக்ட் பண்ணீங்களா? எந்த ஃபாரஸ்ட் அத்தாரிட்டி கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்குனீங்க? இல்ல ஸ்டாட்யூட்டரி படி ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்குன்னா அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி அது கூட உங்க அஃபிடவிட்டையும் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தெலுங்கானாக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணிருக்கு. நம்ம சுத்தி இருக்கிற மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு பின்ன சுத்தமான காத்துக்காகவும் தண்ணிக்காகவும் நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். இப்போ டெல்லியோட நிலைமை தான் மற்ற ஸ்டேட்டோட நிலைமையாவும் இருக்கும். நம்ம முன் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்னா கண்டிப்பா இந்த ப்ராசஸ் தெலுங்கானாவோட நிக்காது. அடுத்து நம்ம பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா கேரளாலையும் தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நம்மளுக்கு வேணும் தான், ஆனா அது எல்லாமே ஃபாரஸ்ட் லேண்ட்ல தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவசியம் கிடையாது. There are a lot of place where you can develop IT infrastructures. ஆல்ரெடி குளோபல் வார்மிங் வந்து பீக்ல இருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஃபாரஸ்ட் ரேஞ்சையும் வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் 10 to 15 degrees Celsius வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆல்சோ இந்த லேண்ட் ஏரியாவை அபாலிஷ் பண்றதுனால 1 degree இருந்து 4 degree வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணனால இப்போதைக்கு நம்மளால அந்த 400 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ல 300 ஏக்கர்ஸை வந்து காப்பாற்ற முடிஞ்சது. ஆனா யாருமே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல அப்படின்னா நினைச்சு பாருங்க நம்ம கண்ட்ரியோட சிச்சுவேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.